ಲವ್ 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 ಸಕ್ಕತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ನೆ ನಕ್ಕಾಳೆ ನಕ್ಕ ನೋಡ್ತಾಳೆ ಸಕ್ಕರೆ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாரி ஒரு வீடியோ எடிட்டிங் வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு முடிக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் யூஸ் பண்ணுற அலைமோஸ் ஆப்போட டவுன்லோடிங் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதுவும் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கேன். அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அலைமோஸ் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க. எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண நீங்கள் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருவேன். ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன். அழகாக வீடியோ எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக எண்டு மணிக்கும் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்படி கீழே வாங்க. எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பாய்ஸ் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதில் எப்படி பார்த்தோம்னா கலர் ஃபுல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு பாய்ஸ் உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. சூப்பராக வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அதை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அது ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு அந்த குரூப்பில் உள்ள ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே சேம் தான் அந்த கலர் ஃபுல்லாக கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு கேர்ள்ஸ் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா குரூப்பு அதில் வந்து நம்ம வந்து பார்டர் ஆட் பண்ணல. தேவையான நீங்கள் ஆட் பண்ணிங்க. அதுக்கு என்ன பண்ணிங்க, இந்த குரூப்பில் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பார்டர் சைடை வந்து கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்டரு அந்தளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ நான் வந்து ஒரு 55 கொடுத்துருக்கேன். தேவையான நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு நெக்ஸ்ட்டு குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. சேம் ப்ராசஸ் தான். லேயரை கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. அதை ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இதில் வந்து செகண்டு லேயரில் வந்து பாய்ஸ் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. லேயரை கிளிக் பண்ணிங்க. எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பாய்ஸ் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஒவ்வொரு லேயர்லேயும் அடுத்தடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். 2 மணிக்கு அப்ளை பண்ணிங்க. இதுலேயும் தேவை வந்தால் நீங்கள் வந்து பார்டர் வந்து ஆட் பண்ணிங்க. குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க. இந்த பார்டர் சைடை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சைஸ் 6 இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு பார்டரு அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் லேயரையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வீடியோ சேவ் பண்ணணும்னா அந்த ரைட் சைடு மேலே பாருங்கள் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்